துளாராசி. துளாராசிக்காரர்கள் கோடீஸ்வரன் ஆகணும். வெறி இருக்கும், வேட்கை இருக்கும். எல்லா ராசிக்குமே பார்த்தீங்கன்னா ஏதாவது நடந்தால் போதும், கிடைச்சா போதும்னு கூட சில பேர் சொல்லுவாங்க. துளாராசிக்காரங்களோட எண்ணம் அது கிடையவே கிடையாது. முதல்ல துளாராசிக்காரங்கள நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும். எனக்கு கண்டிப்பாக இது கிடைக்கணும், கண்டிப்பாக இது நடக்கணும், இதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், என் பிளானை யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு மனப்பிளான் அதிகமாக போடக்கூடியவர்கள் துளாராசிக்காரர்கள். இதுதான் உங்களோட சீக்ரெட். இதான் நீங்கள் கோடீஸ்வரன் ஆகிறதுக்கான முதல் படி. என்னைக்கு நீங்கள் நினச்சதை நீங்கள் செயல்படுத்தணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதை யாருக்கிட்டையும் சொல்லாமல் செயல்படுத்துங்க. நீங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க. ஒரு ஊருக்கு போகிறதா இருக்கட்டும், ஒரு பொருள் வாங்கிறதா இருக்கட்டும், அந்த கடைக்காரவங்களுக்கு உங்களுக்கு மட்டும்தான் தெரியணும். புருஷன் பொண்டாட்டியாக இருந்தால் கூட, ஒரு மனைவி புருஷனுக்கே வாங்கினாலும் பிள்ளைகளுக்கே வாங்கினாலும் அந்த மனைவி துளாராசியாக இருந்தால் புருஷன் பிள்ளைங்க யாருக்கும் தெரியக்கூடாது, எந்த குடும்ப உறுப்பினருக்கும் தெரியக்கூடாது. அதேமாரி அந்த புருஷன் துளாராசியாக இருந்தால் உங்கள் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு தெரியக்கூடாது. நீங்கள் வாங்கிறது இவங்களுக்காக இருந்தால், இது ரொம்ப முக்கியம். தப்பான விஷயங்களை பற்றி நான் பேசவே இல்லை. நம்ம வாழ்க்கையில் நம்ம எடுக்கிற ஒரு முடிவு நம்ம குடும்பத்திற்காக, வாழ்க்கையோட வளர்ச்சிக்காக எந்த முடிவு எடுத்தாலும் அந்த முடிவு உங்களுக்கு மட்டும் தெரியணும், பிரபஞ்சத்துக்கு மட்டும் தெரியணும். அப்போ தான் நீங்கள் கோடீஸ்வரன் ஆக முடியும். இதுதான் கோடீஸ்வர தன்மை. உங்களை யாராவது கை தட்டி பேசிட்டாலோ, குரலை உயர்த்தி பேசிட்டாலோ, உங்கள் ரகசியத்தை வெளிப்படுத்திட்டாலோ உங்களால் தாங்க முடியாது. நீங்கள் ஸ்தம்பிச்சிருவீங்க, நீங்கள் டோட்டலி அவுட் ஆகிடுவீங்க. துளாராசிக்காரங்க ப்ளீஸ் உங்களை நீங்கள் ரொம்ப புரிஞ்சுக்குங்க. சென்சிட்டிவ் பர்சன். உங்களால் தாங்கவே முடியாது. ஒருத்தவங்க உங்களுடைய ஒரு விஷயத்தை குத்தி பேசிட்டாங்கன்னா உங்களால் தாங்க முடியாது. நீங்கள் ஆள் கொண்டு அடிக்கிற ஆள் கிடையாது. வார்த்தைகளால் சூசகமாக பல பேரை திருத்தக்கூடியவர்கள், வார்த்தைகளால் சில பேரை உங்கள் பக்கம் இழுக்கக்கூடியவர்கள், வார்த்தைகளால் மற்றவங்க பேச முடியாத அளவுக்கு மற்றவங்களை கவர் பண்ணக்கூடியவர்கள். இப்படிப்பட்ட உங்களை யாராவது செய்கிறேன்னு சொல்லி ஏமாத்தினாலோ, தரேன்னு சொல்லி கொடுக்காம போனாலோ, இல்லை உங்களை நீங்கள் சொன்ன விஷயத்தை, செஞ்ச விஷயத்தை 4 பேருக்கு சொல்லிட்டாலோ உங்களால் தாங்கவே தாங்காது. அதுவும் நீங்கள் ஒரு ரகசியமாக ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணீங்க, அந்த ரகசியம் எனக்கு தெரிஞ்சு போச்சு, இதை போய் நான் வெளிப்படுத்திட்டேன்னா அதுக்கு பிறகு நீங்கள் என்கிட்ட ஜென்மாவுக்கு என்கிட்ட பேச மாட்டீங்க. அது உங்களுக்கு பிடிக்காத குணம். ஏன் இப்படி ஒரு சீப்பாக நடந்துக்கிறீங்க அப்படின்னு கேட்பீங்க. இப்படிப்பட்ட துளாராசிக்காரர்கள் கோடீஸ்வரன் ஆகணும்னா இதையெல்லாம் கரெக்டாக கண்டினியூ பண்ணுங்க. தப்பு கிடையாது. மற்றவங்களுக்கெல்லாம் தப்புன்னு தெரியும், அது உங்களுக்கு சரின்னு தெரியும், அதுதான் சரி. மற்றவங்கெல்லாம் தப்புன்னு நினைக்கிறது என்னென்னா, நீங்கள் ஓப்பனாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை, இப்படி வச்சுப்போம். ஒரு சோடா இருக்குது, இந்த சோடா ஓப்பனில் இருக்குது, நீங்கள் சோடா குடிப்பீங்களா? சோடா மூடி இருந்தால் கேஸ் உள்ளே இருக்குன்னு அர்த்தம். சோடா வாங்குறதே அந்த கேஸுக்காக தான். அதை அப்படி எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணிட்டு கட்டன்னு அடித்தோம்னா ஏப்பம் வரும். சோடா குடித்தா செரிமானம் ஆகுதுன்னு ஒரு சொல்கிறோம். என்ன காரணம்? உள்ளே இருக்கிற கேஸ். இப்போ பாயிண்ட்டு புரியுதா? அப்போ துளாராசிக்காரர்களுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு திறமை இருக்குது. நான் சோடாவை வச்சு கொடுத்து முடிச்சிட்டேன். துளாராசி புரிஞ்சுக்கலாம். இன்னிலேருந்து நீங்கள் துளாராசிக்காரங்க இதை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் நீங்கள் கோடீஸ்வரன் ஆக முடியும். அதே நீங்கள் ஓப்பனாக இருந்துட்டீங்கன்னா நீங்கள் உங்கள்கிட்ட கேஸ் இல்லை. அப்போ இந்த சோடாவை யாரும் விரும்ப மாட்டாங்க. இந்த சோடாவை குடித்தா தான் செரிமானத்துக்கு தான் சோடா குடிக்கிறோம். எப்போ பார்த்தாலும் சோடா குடிக்க முடியாது. ரொம்ப தின்னவனுக்கு தான் சோடா தேவை, தான் பேச்சை கேட்காம இருக்கிறவனுக்கு தான் சோடா தேவை. அப்போ துளாராசிக்காரங்களுடைய அன்பு அறிவுரைகள்லாம் எப்போ தேவைப்படும்? ஒருத்தவங்களுக்கு அவன் கெட்டு போனவன், வீணாக போனவன், வாழ்க்கையில் விரக்தியில் இருக்கிறவன், இவனுக்கெல்லாம் துளாராசிக்காரங்களுடைய சோடா தேவை. இவங்க தான் அந்த சோடா யார்? துளாராசிக்காரவங்க தேவை. சார் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலன்னு பாருங்க, அவனுக்கு தான் துளாராசிக்காரங்க. அதே நீங்கள் அந்த என்ன பண்ணுறதுன்னு தெரியலேன்னு கேட்கறதுக்கு முன்னாடி போய் துளாராசிக்காரங்க நீ இதெல்லாம் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லக்கூடாது. காஞ்சி மகா பெரியவர் அழகாக ஒரு வார்த்தை ஒன்று பதிவில் கொடுத்துருக்காரு.
கேட்காதவனுக்கு அறிவுரை சொல்லாத, அது பிரயோஜனம் இல்லை. கேட்காதவனுக்கு அறிவுரை சொல்கிறதுல பிரயோஜனம் இல்லை. தேவைப்படும் நேரத்தில் ஒரு விஷயத்தை பேசினாதான் அது நல்ல வார்த்தை. அது பாராட்டுக்காக கிடையாது, பல பேர் சந்தோஷப்படுத்துறதுக்காக கிடையாது, பல பேரை மாற்றுவதற்கான நல்ல வழி. இது மகா பெரியவர் சொல்லிருக்கார். நம்ம இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். துளாராசிக்காரர்களுடைய பயணம் என்றைக்கும் தோல்வியாகாது. உங்களுடைய பிளான் இது வரைக்கும் எல்லாமே கரெக்டு தான். நீங்கள் எதை செஞ்சாலும் நீங்கள் ஹீரோ தான். சஸ்பென்ஸுங்கிறது உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டான ஃப்ரெண்டு. என்றைக்குமே சீக்ரெட் கையில் வச்சுங்க, சஸ்பென்ஸ் கையில் வச்சுங்க. ஒரு திகில் அது இருக்கணும். அது மாதிரி துளாராசிக்காரங்களை பார்த்தா ஒரு பயம் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் கோடீஸ்வரன் ஆக்க முடியும். அந்த பயத்தை உண்டு பண்ணுங்கள். நீங்கள் எப்போ சிரிக்கிறது, எப்போ அழறது, அழவே கூடாது. ஃபஸ்ட்டு துளாராசிக்காரர்கள் அழக்கூடாது. ஆனால் அழுகை இங்கே இருக்கும், இந்த இடத்துல இருக்கும், இந்த இடத்துல இருக்கும் அழுகை. இப்படின்னா வந்துடும். எப்படின்னா வந்துடும், இப்படின்னா வந்துடும். அதான் அழுகை. ஆனால் வரக்கூடாது. அப்படியே அழகிறதா இருந்தாலும் ரூமில் போய் அழு, தப்பு இல்லை. ஆனால் டைரெக்டாக அழுதுறாதீங்க. உங்கள் வீக்னஸ் உங்களை எல்லோரும் விரும்புவாங்க. உங்கள் பேச்சுக்கு மரியாதை கொடுப்பாங்க. இதான் நீங்கள் கோடீஸ்வரன் ஆகிறதுக்கான நல்ல வழி. உங்கள் ராசியில் சனி உச்சம் பெற்றுக்கிறனால உங்கள் ஆயுளுக்குள் நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அதை அடைய முடியும். அதை பற்றியே தான் நீங்கள் திங்க் பண்ணுவீங்க, அதை பற்றி தான் ஸ்கெட்ச் போடுவீங்க. அதை முடித்த பிறகு அடுத்த கட்டம். ஜூலை மாதம் 10ஆம் தேதி ஒரு விஷயம் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதை முடிச்சுட்டு தான் அடுத்த மாதம் ஆகஸ்ட்டுக்கு ஒரு பிளான் போடுவீங்க. நிறைய பேர் மாதிரி ஜூலை 10 ஒரு ப்ரோக்ராமு, ஆகஸ்ட் 10 ஒரு ப்ரோக்ராமு, செப்டம்பர் 1 இப்படி நினச்சிட்டு இருக்க மாட்டீங்க. ஒன்றை முடிச்சுட்டு தான் அடுத்த கட்டம். இதையே தொடருங்க. இதுதான் உங்களுடைய பலம். நீங்கள் கோடீஸ்வரன் ஆக்கிறதுக்கு இதான் முதல் படி. செய்யலாமா? நிச்சயமாக இதை முயற்சி பண்ணுங்கள். உங்கள் பிளானில் எந்த தப்பும் கிடையாது. யார் எது சொன்னாலும் ஹியர் பண்ணாதீங்க, வேண்டாம். நீங்கள் போகிற ரூட்டு நீங்கள் தான் எஜமான், நீங்கள் தான் பிதாமகன், எல்லாம் நீங்கள் தான். ஓகேவா? உங்களை இன்னுமே தட்டவோ உங்களை போஸ்டிங்கை மாற்றுறதுக்கோ யாருமே கிடையாது. நீங்கள் கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு முழு தகுதி படைத்தவர்கள். இந்த தகுதியை இன்னையிலேருந்து இன்னும் அதிகப்படுத்துங்க. அதுக்கும் சில வழி இருக்குது, சொல்கிறேன். 6 விஷயம் நிச்சயமாக நம்மளை கோடீஸ்வரன் ஆக்கும். முதல் விஷயம், நாம் கும்பிட்ற தெய்வத்தை தொடர்ந்து கும்பிடணும். நம்ம எந்த சாமியை கும்பிட்றோம், எந்த கடவுளை கும்பிட்றோம், நாம் என்ன இது வரைக்கும் முடிவெடுத்தோமோ அந்த முடிவில் நம்ம மீறக்கூடாது, மாறக்கூடாது. அடிக்கடி ஒரு மனிதன் மாற்றத்தையே நினச்சிக்கிட்டு இருந்தான்னா, அவன் மாறிக்கிட்டே இருந்தான்னா செல்ஃபாக அவனோட கான்ஃபிடென்ட் இல்லாமல் போயிட்டுருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ இந்த உலகம் என்ன பண்ணும் அப்படின்னா, அவர்களை அவங்க பக்கம் இழுத்துக்கும், பகடக்காயாக உருட்ட ஆரம்பிச்சிடும். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டியது, நாம் மாறக்கூடாது. கடைசி வரைக்கும் போராடி பார்க்கணும். கடைசி வரைக்கும் நம்ம போகிற ரூட்டு கரெக்டுங்கிறத நிரூபிக்கணும். அதுக்கு முதல்ல நம்ம கும்பிட்ற தெய்வத்தை மாற்றிக்கிட்டே இருக்கக்கூடாது. எத்தனை தெய்வங்களை வேணாலும் ஆட் பண்ணிக்கிட்டே போடலாம், ஆட் பண்ணலாம். ஆடில் தப்பு இல்லை. இந்த தெய்வத்தையே நிப்பாட்டுறது தப்பு. எனக்கு ஒருத்தரை பிடிக்கும், நான் ஒரு கட்சியில் இருக்கிறேன், ஒரு தலைவன் எனக்கு இருக்கிறான், அவனை தூக்கி எறியாத. அவனை ஏன் தலைவனாக உனக்கு பிடிச்சதோ அந்த எண்ணத்தோடையே அவனை வச்சுக்கோ. அடுத்த 4-5 தலைவர்கள் உன் மைண்டில் ஏற்றிக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் இவனை தூக்கி எறிஞ்சிடாத, அது துரோகம். நாம் அதை செய்யக்கூடாது. நம்ம இந்த ராசியில் பிறந்த நாம் அதை செய்யக்கூடாது. 2வது, நம்மளுடைய அன்பு, நம்மளுடைய அறிவு, இதை யாருக்கும் கொடுக்கக்கூடாது. அதை எப்படி அப்படியே கொடுக்குறோன்னா என்ன பண்ணணும்? எல்லாரும் சொல்லுவோம், இன்றைக்கி உலகத்தில் அன்பை கொடுத்து தான் ஏமாந்தங்க, அறிவை கொடுத்து தாங்க ஏமாந்தன்னுவாங்க. நீ ஏமாறல, ஏமாற்றப்பட்டிருக்கிற. காரணம், உன் அன்பையும் உன் அறிவையும் நிறைய கொடுத்துட்டோம், தேவைக்கு மீறி கொடுத்துட்டோம். இந்த தேவைக்கு மீறி எக்ஸ்ட்ரா, இந்த எக்ஸ்ட்ரான்னு ஒன்று வாழ்க்கையில் யார் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரில. அது எக்ஸ்ட்ரான்னு ஒன்றும் இல்லை. கடையில் போய் சாம்பார் வாங்கும்போது கூட, ஹோட்டலில் சாப்பாடு வாங்கும்போது எல்லாரும் ஒரு வார்த்தை, எக்ஸ்ட்ரா ஒரு சாம்பார் போடுங்க, எக்ஸ்ட்ரா ஒரு சட்னி போடுங்க, எக்ஸ்ட்ரா ஒரு குருமா போடுங்க. கேட்காதவங்களே இருக்க மாட்டாங்க. கடைக்காரவங்களுக்கு கரெக்டாக தெரியும் இது போதும் அப்படின்னு. ஆனால் நம்ம மனசு அங்கே தேவைப்படும். அந்த எக்ஸ்ட்ரா கொடுக்கலன்னா கடைக்காரனே கெட்டவன் விடுவோம், பேஸ்ட்டு விடுவோம்.
அப்போ நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது, நம்மளும் யாருக்கும் எக்ஸ்ட்ரா ஒரு விஷயத்தை செய்ய வேண்டாம். நிறைய அன்பை செலுத்துறது, நிறைய அவங்களுக்காக நம்ம அறிவை ஸ்பெண்ட் பண்ணுறது, அதில் ஏமாற்றம் வரதான் செய்யும். எவ்வளோ தேவையோ அவ்வளோ கொடுப்போம், எல்லாத்தையும் ஸ்டோரேஜில் வச்சுப்போம். நம்ம ஒன்றும் கொடுக்காத ஆசாமி இல்லை, எல்லாம் கொடுக்க தான் போகிறோம். எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் கொடுத்துட்டோம்னா நமக்கு அப்புறம் வேல்யூ இல்லாமல் போயிடும். அதுக்கு அடுத்தது வாழ்க்கையில் நம்ம நின்று கவனித்து போகணும். நம்ம எங்கே இருக்கிறோம், ஏன் இந்த போர்ஷன் ஆண்டவன் நம்ம கொடுத்தான் அப்படின்னு நம்ம கவனிக்கணும், அப்புறமா போகணும். அதில் தான் அர்த்தம் இருக்குது. ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில் அவமானங்களை நம்ம சந்திக்காமல் வரவே முடியாது. அதாவது இந்த மேட்டுன்னு சொல்லுவாங்க, இந்த மேட்டை மிதிக்கிறது, அந்த மேட்டு தான் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே வரும்போது ஒரு மேட் இருக்கும், விரிப்பு. அதை மிதிக்காமல் உள்ளே போக முடியாது. காலடின்னு சொல்லுவாங்க, காலடியை தொடச்சிக்கிறது. அது மாதிரி நம்ம சில விஷயத்தை தொடச்சிக்கணும், மிதிச்சிட்டு தொடச்சிக்கணும். அவமானங்கள், ஆத்திரங்கள் நிறைய வாழ்க்கை நமக்கு இந்த கோபத்தால் தான் எல்லாமே அழியும். அதை கோபத்தை சந்திக்காதவங்க யாருமே கிடையாது. அதை தொட்டு டச் பண்ணாமல் போகவே முடியாது. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் மிதிக்காத ஒரு விஷயம் அவமானம். யாரும் நம்மளை கமெண்ட் பண்ணாமல் இருக்கவே முடியாது. அதை கமெண்ட்டில் காதில் கேட்காம நம்மளால் போக முடியாது. அதையெல்லாம் கேட்டால் தான் நமக்கு முன்னேற முடியும். மதிக்கணும் நேரத்தை, காலத்தை. இந்த கால நேரத்தை மதிச்சிட்டோம்னா நம்ம ஹீரோ. ஒருத்தவங்க சொல்கிற அறிவுரையை மதிச்சிட்டோம்னா நம்ம ஹீரோ, மற்றவங்கெல்லாம் ஜீரோ. கடவுள் ஏதோ ஒரு ரூபத்தில் நம்மளை ப்ரொடெக்ஷன் பண்ணுவார், ஏதோ ஒரு ரூபத்தில் நமக்கு கொடுப்பார். அப்போ அதை மிஸ் பண்ணாதீங்க. சில வார்த்தைகளை மிஸ் பண்ணாதீங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் உங்கள் மனசு ஒரு பெரிய நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்கும். நீங்கள் நிச்சயமாக கோடீஸ்வரன் ஆவீங்க. நிதர்சனமான உண்மை. நீங்கள் கோடீஸ்வரன் ஆகிற நேரம் வந்துட்டு இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். நல்லதே நடக்கும்.